4 சென்ட் இடங்க 3 பெட்ரூம்ஸ் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே கட்டியிருக்காங்க. மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கம், அக்கம் பக்கத்தில் எல்லாமே குடியிருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி, வந்து குடியிருக்கிறதுக்கும் சரி சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க. இதே மாதிரி 3 பெட்ரூம் மேலேயும் கட்டி வாடகை விட்டலாம். ஸோ குடி வரதுக்காகவும் இந்த ப்ராப்பர்ட்டி சூப்பராக இருக்குங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 2 கார் பார்க்கிங், பெரிய லிவிங் ஹால், கிச்சன் கம் டைனிங், பூஜை ரூமுக்குன்னே ஒரு பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. 3 பெட்ரூம் இருக்குது. அதில் 2 மாஸ்டர் பெட்ரூம், ஒரு கிட்ஸ் பெட்ரூம், அவுட்ரு பாத்ரூம் முதற்கொண்டு கொடுத்து நல்லா வசதியாக இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குது. இந்த வீட்டை இங்கே சொல்கிறத விட நான் நேரில் போய் ஒவ்வொன்றா ரூம்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துறேன். இந்த வீட்டோட பட்ஜெட் என்ன, இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு ஒவ்வொன்றா பார்த்தலாம் வாங்க. மகளே, இன்றைக்கி நம்ம இந்த வீடு தான் பார்க்க போகிறோம். கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டு, கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் கொடுத்து கட்டியிருக்காங்க. 4 சென்ட் இடம், 1500 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு. வீட்டோட ஃப்ரண்ட் லுக்கு பார்த்தீங்கன்னா கிரே, அப்புறம் ப்ளூ, அப்புறம் ஒயிட் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்லேயே டெக்ஸ்சர் டிசைன் செஞ்சுருக்காங்க. அட்டகாசமாக இருக்குது. முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வாலுக்கும் டெக்ஸ்சர் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வீட்டுக்கு உண்டான மெயின் கேட். நல்லா ஹெவியான மெட்டலில் ரெடி பண்ணி சிஎன்சி லேசுக டிசைன்ஸோடு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் எல்லாருமே குடியிருக்கிறாங்க. ஸோ பார்த்தாலே தெரியும். இந்த கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பார்க்கிங் ஏரியா, 2 கார் நிறுத்திக்கிற மாதிரி நல்ல ஒரு பெரிய பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே கார் பார்க்கிங் டைல்ஸ் உபயோகப்படுத்தியிருக்காங்க. இது வந்து வீட்டோட நார்த் ஈஸ்ட்டுக்கான ஜலமூலையில் இங்கே போர்வெலும் வாட்டர் சம்பு கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்பாட் லைட்டு, அந்த கார் பார்க்கிங்கோட வால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மார்பிள் டிசைன்ஸில் இருக்கக்கூடிய கிளாசி ஃபினிஷிங் டைல்ஸ் 2x4 வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வீட்டுக்கு உண்டான மெயின் டோர் தேக்கு மரத்தில் அமைஞ்சிருக்கு. நல்ல கிளாசி ஃபினிஷிங்கில் பாலிஷ் ஒர்க் கொடுத்து 2 படிக்கட்டில் ஏறி போகிற மாதிரியான ஸ்டெப்ஸோட கிரானைட் ஃபினிஷிங்கில் இந்த வீட்டுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் அமைஞ்சிருக்கு. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோம்னா இப்போ நம்ம பார்க்குறது இங்கே 16க்கு 16 அமைஞ்சிருக்கூடிய வீட்டோட லிவிங் ஹாலுங்க. ஹாலை பொறுத்த வரைக்கும் ஃப்ளோரிங்க்கு 2x4 வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்டினரி டிசைன்ஸில் இருக்குது. சீலிங்கில் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி பெரிய சர்க்கிள் டிசைன்ஸ் வச்ச மாதிரியான ஃபால் சீலிங் ஒரு அட்டகாசமாக செஞ்சுருக்காங்க. ஸோ நீட்டாக வந்திருக்கு. ஸ்ட்ரிப் லைட்ஸ், கலர்ஃபுல்லான ஸ்ட்ரிப் லைட்ஸு, அதுலேயே ஸ்டென்சில் டிசைன்ஸு, அப்புறம் சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ராடெல்லாம் இருக்குது. ஜிப்சம் போர்டில் கொடுத்துருக்காங்க, ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல மல்டிமீடியா டிவி இருக்குது. ப்ரௌன் வித் ஒயிட் கலர் தீமில் லூவர் பேனல் டிசைன்ஸோட பேஸ் கேபினெட்டு, பெரிய டிவி மவுண்ட் பண்ணிக்கிற மாதிரி போர்டு, ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஹாலோட வெளிச்சத்துக்கு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ இருக்குது. மைல்டான டோனில் பெயிண்டிங் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. லிவிங் ஹாலிலேருந்து இப்போ நம்ம கிச்சன் கம் டைனிங் போகிறோம். வர என்ட்ரன்ஸ்லேயே இங்கே பார்த்திங்கன்னா லூவர் பேனல் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து ஆர்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த கிச்சன் கம் டைனிங் 10க்கு 16 அளவில் நல்ல லென்த்தியாக அமைஞ்சிருக்கு. ஃபஸ்ட் என்ட்ரு ஆன உடனே டைனிங் ஸ்பேஸ் தான். கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேஷினு, பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரு, லைன் ஷேப்பில் இருக்கிற அந்த ஆர்சிசி லேப்டாப் எல்லாமே லேப்டாப் ஸ்டோரேஜ் யூனிட் செஞ்சுருக்காங்க. கிச்சன் வந்து அக்னி மூலையில் இருக்குது. எல் டைப்பில் இருக்கிற இந்த வால் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே சீலிங் வரைக்கும் டைல்ஸ் உபயோகப்படுத்தியிருக்காங்க. கிரானைட் கவுண்டர் டாப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாமே பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப்போட கண்டினியூட்டியாக வரும். கீழே ஃபுல்லாமே நிறைய பேஸ் கேபினெட் இருக்குது. கட்லரி யூனிட், ஆயில் பிளோட்ரு, இந்த மாதிரி பேஸ் கேபினெட் இருக்குது. சிங்க்கும் அந்த கிரானைட்டுக்கு ஏற்ற மாதிரியான கலர் தான் ஃபிட் பண்ணியிருக்காங்க. 2 டேப் இருக்குது. ஆரம் அடிக்கணும் பொசிஷன்ஸ் இருக்குது. வெளிச்சத்துக்காக இங்கே ஒரு விண்டோ, இங்கே 2 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு பொறுத்த வரைக்கும் 3 பெட்ரூம் வீடு. இது வந்து கிட்ஸ் பெட்ரூம், இது வந்து ஃபஸ்ட் பெட்ரூம், இது வந்து செகண்ட் பெட்ரூம். இது வந்து ஒரு பூஜா ரூமுக்கு உண்டான ஸ்பேஸே பெருசாக கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு பூஜா யூனிட் இருக்குது. கிழக்கு பார்த்த மாதிரி கோபுரம் டிசைன்ஸோட ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம இந்த ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துட்டு வந்துடலாம். டோர் எல்லாமே இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான உட்டன் டோராக யூனிக்காக இருக்குது. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் இந்த ஃபஸ்ட் பெட்ரூமோட அளவு பார்த்திங்கன்னா 10க்கு 16 அளவில் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஹாலில் பார்த்த மாதிரி 2x4 வெட்டிஃபை டைல்ஸு, வால் ஃபுல்லாமே கான்ட்ராஸ்டான பெயிண்டிங் ஒர்க்கு, சீலிங்கில் ஆர்சிசி லேப்டாப் ஃபுல்லாமே ஸ்டோரேஜ் யூனிட்டு, 2 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. 2மே யூபிவிசி விண்டோஸ் தான். சீலிங்கில் சின்ன சின்ன ஸ்பாட் லைட்டோடு இருக்குது. இது வந்து ஃபஸ்ட் பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூமோட டோர். வெயிட்லெஸ் பிவிசி டோராக மாட்டியிருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூம் வந்து நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. 4க்கு 8ங்கிற அளவில் வெஸ்டர்ன் க்ளாஸர் டைப்பில் இருக்குது. பெட்ரூமோட வாலுக்கு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மார்பிள் டிசைன்ஸில் இருக்கக்கூடிய 3D பிரிண்டட் டைல்ஸ் சீலிங் வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் க்ளாஸர் டைப்பில் மாட்டி வச்சுருக்காங்க. இந்த பாத்ரூம் பொறுத்த வரைக்கும் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பைப் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டி வச்சுருக்காங்க. ஷவர் யூனிட்டு, கீசருக்கான ப்ரொவிஷன்ஸு, ஃப்ளோரிங்க்கு வந்து ஆர்டிஸ்கி டைல்ஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. வீட்டோட செகண்ட் பெட்ரூம் வந்து ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமுக்கு ஆப்போசிட்லேயே தான் இருக்குது. இதுதான் வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம். செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமும் 10க்கு 16 கொடுத்துருக்காங்க. 10க்கு 16 தான் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஆர்சிசி லேப்டாப் எல்லாமே ஸ்டோரேஜ் யூனிட்டு, வெளிச்சத்துக்காக 2 யூபிவிசி விண்டோஸு, அப்புறம் வால் ஷெல்ஃபும் ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூம். இந்த அட்டாச்டு பாத்ரூமும் 4க்கு 8ங்கிற அளவில் தான் இருக்குங்க. ஒயிட் கலர் வித் பிளாக் கலர் தீமில் டைல்ஸ் ஃபுல்லாமே 3D டைல்ஸும்
அப்புறம் வெஸ்டர்ன் க்ளாசட்டும் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பக்காவாக மாட்டி வச்சுருக்காங்க. ஃப்ளோரிங் ஆன்டி ஸ்கிட் தாங்க. இதுக்கு அடுத்து இந்த வீட்டில் வந்து ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு கிட்ஸ் பெட்ரூம் இருக்குது. இது அந்த கிட்ஸ் பெட்ரூமோட டோர். இந்த டோர் ஓப்பன் பண்ணி உள்ள வந்ததும் இந்த கிட்ஸ் பெட்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா 10க்கு 11ங்கிற அளவில் ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கேயும் வென்டிலேஷனுக்காக விண்டோஸ் இருக்குது. ஆர்சிசி லேப் கொடுத்துருக்காங்க. வால் ஷெல்ஃபும் கொடுத்துருக்காங்க. இங்கே எல்லாமே கபோர்டு ஒர்க் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது போக இந்த வீட்டுக்கு வந்து ஒரு அவுட்ரு பாத்ரூம் இருக்குது. அவுட்ரு பாத்ரூம் வந்து போர்ட்டிக்கோவில் கார் பார்க்கிங்கோட ரைட் சைடில், ஜலமூலைக்கு பேக் சைடில் தான் இருக்குது. இந்த இடத்துல தான் வீட்டுக்கு உண்டான அவுட்ரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இதுக்கான டோர் வந்து வெயிட்லெஸ் பிவிசி டோர் தான். இது வந்து ஒரு 5க்கு 4ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்தியன் கிளாஸட் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட அவுட்ரு பாத்ரூம். இந்த இடத்துல நம்ம வாஷிங் மிஷினில் வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம டெரஸ் போய் பார்த்துடலாங்க. பார்க்கிங் ஏரியாவிலேருந்து வீட்டோட டெரஸ் போகிற மாதிரி இங்கே ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. சைடு ஹேண்டில்ஸ் ஃபுல்லாமே எஸ்எஸ்டியில் இருக்குது. ஸோ டெரஸ் வந்ததும் இங்கே பார்க்க முடியும் 1000 லிட்டர்ஸில் சின்டெக்ஸ் எல்லாம் மாட்டி வச்சுருக்காங்க. ஃபுல்லாமே ரெசிடென்ஷியல் ஏரியா தான். வீடுகள்லாம் அக்கம் பக்கத்தில் எல்லாமே இருக்குது. இந்த சைடில் நீங்கள் பார்க்க முடியும் பெரிய பெரிய வீடாக இருக்குது. துவைக்கிற கல்லெல்லாம் இந்த வீட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் தான். ஃபுல்லாமே பில்லர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ பஸ்ஸு போகிற ரோட்டு மேலே தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோடு சேர்த்து 74 லட்ச ரூபா சொல்கிறாங்க. மேட்டுப்பாளையத்துலேருந்து அன்னூர் போகிற ரோட்டில் மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் 5 மினிட்ஸ் வர மாதிரியான டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. நீங்கள் இந்த வீடு வந்து பார்க்கணும், இந்த வீடு பற்றி மற்ற எல்லா டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டீமோட நம்பர் இருக்கும், அதுக்கு கால் பண்ணுங்கள். நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.